எங்கள்கிட்டையும் மோதி பார்த்தாங்கல்ல, எங்கள்கிட்டையும் தௌஹீத் ஜமாத்தின் கீழே உள்ள பள்ளியில மோதி பார்த்தாங்க. ஒரு எத்தி மிதிச்சு ரிவர்ஸ்ல போனாங்க. தௌஹீத் ஜமாத் பள்ளிக்கிட்ட நெருங்க முடியல. எப்படிதான் நெருங்க முடியல? மேலப்பாளையம் பள்ளி வாசலுங்க கைப்பற்றுறதுக்காக வேண்டி அதிரடிப்படை 300 பேரை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு அவன் துப்பாக்கியில லோடு பண்ணி வச்சு நிக்கிறான். சுற்றுவோம், வெளியே போ அப்படிங்கிறான். நம்ம மக்கள் கேள்விப்பட்டு ஆண்கள் பெண்கள் அப்படி திரண்டு உள்ள போய் சுடுறா பாப்போம், சுட்டுட்டு பணத்து மேலவா அப்படி நின்றாங்களா. வெள்ளத்து போய் அப்படி வந்த போலீஸ் அப்படி ரிவர்சல் ஆகி ஒட்டுன நோட்டீஸ் கிழிச்சிட்டு போயிட்டாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் பள்ளிவாசல் உங்கள்ட்ட ஏமாந்துட மாட்டான். ஆனா எத்தனை சுன்னத்து ஜமாத் எங்களுக்கு பாதிப்பு உங்களால் ஏற்படுத்த முடியாது. சுன்னத்து ஜமாத்துக்காரன் எத்தனை பேர் உண்ட கை கட்டி நின்றான். எத்தனை பள்ளிவாசல் உங்களுடைய அராஜகமான முறையில ரவுடிகளை கொண்டு நிர்வாகத்தில் நுழைச்ச, எத்தனை முத்தவள்ளிகளை கேவலப்பட்ட ஜமாத்துல மதிக்கப்படக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் பந்தாடுன. இந்த அற்பமான வாரியத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டிருந்தேன்னு சொன்னா நீ எம்பியா ஜெயிச்சு போய் என்ன பண்ணுவ? செஞ்சு பார்க்கணும். அப்ப இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க, விளங்குது அவங்களுக்கு என்ன காரணம்? இது ஒரு காரணம். அடுத்து என்ன? இந்த சமுதாயத்துக்கு துரோகம். இந்த அமைப்பை வைத்துக் கொண்டு இவங்க செஞ்ச அளவுக்கு துரோகத்தை யாரும் செஞ்சது கிடையாது. இந்த ஐயம்பேட்டை சகோதரிகள் கேள்விப்பட்டீங்களா? 4 சகோதரிகள் வந்தாங்கல்ல இஸ்லாத்துக்கு, பேப்பர்ல எல்லாம் பயங்கரமா பிளாஸ் ஆச்சு. ஐயம்பேட்டை சகோதரிகள், அந்த சகோதரிகள் வர்றாங்க. அது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி கலவர மாதிரி ஆக்கப்படுகிறது. ஆக்கப்பட்டவன் நம்ம வழக்கறிஞர் சுராஜுதீன், அவர் தான் தமுமுகவுடைய வக்கீலுங்க. அவர் முஸ்லீம் வக்கீலுங்கிறதுனால அவர்கிட்ட சொன்னா ஹைகோர்ட்ல போய் நினைச்சாரு, அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டிய மனு போட்டு அவங்களுக்கு செக்யூரிட்டி ஏற்படுத்தினாரு. உடனே இந்த ஜவாஹர்ல என்ன பண்ணாரு தெரியுமா? நீ கேஸ் எல்லாம் கொடுத்து விடு, நீ இந்த கேஸ்ல ஆஜரான காரணத்தினால். எந்த கேஸ்ல? ஒரு இஸ்லாத்தை காதலித்து வரக்கூடிய 4 சகோதரிகள், திக்கற்று வரக்கூடிய சகோதரிகளுக்கு பாதுகாப்புக்காக கோர்ட்ல ஒரு மனு போட்டதுக்காக வேண்டி அவர்களுடைய வக்கீலாக இருந்த சிராஜுதீனை அன்னையிலிருந்து நினைஞ்சாங்க வக்கீல நீக்கினார்கள். இத சொல்லி நீ எப்படி அந்த கேஸ்ல அவங்க, ஏன்னா அந்த சகோதரிகள் நம்மிடத்தில் அடைக்கலத்துக்கு வந்துட்டாங்க, தௌஹீத் ஜமாத்தில் அடைக்கலத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாத்துக்கு அவர் ஆஜராகவில்லை. அந்த சகோதரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் தான் ஆஜரானார். ஒரு இஸ்லாத்தை ஏற்ற சகோதரிக்கு ஒருவன் உதவி செய்தால் கூட அவர்கள் நம்ம அளிக்கிறதிலே கவனமாக இருந்தார்கள். விளங்குதார்? அவர் அதுல இருந்து வக்கீல் இருந்து தூக்குனாங்க. அவருக்கு எந்த ஒரு போஸ்டும் கிடைக்காம தடுத்தார்கள். அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து 2 பேர் கொடுக்கல் வாங்கல் இருந்தா ரூபா வாங்கி கொண்டு பஞ்சாயத்து பண்ணலாம் இல்லையா? விடுதலை புலிகள் ஆதரிச்சலாம் இல்லையா? பணக்காரர்களா மிரட்டி வசூல் பண்ணீங்களா இல்லையா? இடஒதுக்கீட்டுல நமக்கு இடம் கிடைக்கல, சட்டத்தில் வந்துருச்சு, நடைமுறையில் இல்லைன்னு நாங்க போராட்டம் பண்ணும் பொழுது அதை கண்டிக்காம ரோஸ்டர் நியாயப்படுத்தினீங்களா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு தெரிஞ்சும் கூட அதை நியாயப்படுத்தினார்கள். இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்தது யாரு? இவர்கள் தான். அதை விட சுனாமி லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி மோசடி செய்தார்கள். நான் அறைகோல் விட்டேன், நீ மோசடி பண்ணி இருக்கிற, ஆதாரத்தை நிரூபிப்பேன் வர்றியா என்று கேட்டு முஸ்லிம் லீக், தேசிய லீக், ஜமாத் இஸ்லாமி, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், ஜமாத்துல் உலமா, இந்த அமைப்புகளுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு நாங்களும் விசாரணைக்கு தயார், நீனும் தயாரான்னு கேட்டமே, அது உடன்பட்டீங்களா? உங்களால் அந்த கணக்கு காட்ட முடிஞ்சா? முடியல. ஆனா என்ன பண்ணீங்க? சகோதரி இயக்கம் பேசக்கூடிய நீங்க அவ்வளவு பேரையும் திட்டினீங்க. ஈவிகாவை திட்டினீங்க, ஜமாத் இஸ்லாமி திட்டினீங்க, எல்லாம் கள்ள பயிர் ஒன்று சொன்னீங்க, விலைக்கு போயிட்டான்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப சகோதரி இயக்கமா ஓட்டு போடணுமா? சகோதரி இயக்கம் வரக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பல குழப்பங்களை பித்ராவுல கொள்ளடிச்சாங்க, இதெல்லாம் நடக்குது. இந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாம ஆதரிக்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இவர்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல இதைத்தான் சொல்லணும். முஸ்லிம்களை முஸ்லிம்ங்கிற உணர்வை தூண்டி எந்த ஒரு நிலைப்பாட்டை தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்கிறதோ அதை தோற்கடிக்க செய்யலாம் என்ற ஒரு முயற்சி செய்கிறார்கள். அது நடக்காது. அடுத்து தௌஹீதுக்கு எதிராக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி தௌஹீத் சகோதரர்களுக்கு உள்ள விஷயம் இது. பொதுவாக இவர் நல்லவங்க இல்ல. தௌஹீதுக்கு எதிராக சொல்வதா இருந்தா குறையாறு நம்ம சகோதரர்கள் ஊர் நீக்கம் பண்ணாங்க, இவர்கள் தான் அது காரணம். எஸ்பி பட்டணத்தில் ஊர் நீக்கம் செய்தார்கள், தமுமுக தான் பின்னாடி நின்றது. மங்களக்குடியில் ஊர் நீக்கம் செய்தார்கள், இவர்கள் தான் காரணம். எஸ்பி பட்டணத்தில் நம்ம அலுவலகத்தை சூறையாடினார்கள், இவர்களுடைய மாநில வர்த்தகரணி செயலாளர் தான் அதுக்கு காரணம். மானாஜி ராஜபுரத்தில் நம்ம சகோதரி வீட்டில் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் ரவுடிகளை கொண்டு. இன்னைக்கு வழக்கு இருக்கிறது. திருவண்ணாமலையில் நம்ம சகோதரி இறந்ததை அடக்கம் செய்ய விடமாட்டோம் என்று ஜனாசாவை அடக்க விடாமல் தடுத்த இவங்க தான் என்ன செய்ய சமூகத்தை பாதுகாக்க போறாங்களாம். ஜனாசாவை அடக்கம் செய்ய தடுத்தார்கள்.
திருவண்ணாமலைக்கு பக்கத்துல சேத்துப்பட்டுங்கிற ஊர்ல நோட்டீஸ் கொடுத்ததற்காக ஊர் நீக்கம் செய்து அவர் நையப்புடைத்து அடித்து உதைத்து போலீஸ்ல பொய் வழக்கு கொடுத்தார்கள். வந்தவாசியில பக்கீர் முகமது அல்தாவியும் கோவை ரஹமத்துல்லாவும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆடியன்ஸ் பகுதியில் இருந்து கூட்டமாக வந்து கற்களை சரமாரியாக மேடையில வீசி ரவுடித்தனம் பண்ணியவர்கள் இந்த மாமா கட்சிக்காரர்கள். அதே மாதிரி வந்து கடையநல்லூர்ல மைதீன் சேட்கான் என்று இப்ப மாநிலத்தில் அவங்க மாநிலத்தினுடைய செயலாளராக வச்சிருக்கிறாங்க. மைதீன் சேட்கான் அவருடைய தலைமையில தென்காசியில் இருந்து ரவுடிகளை அழைத்து வந்து பள்ளிவாசலுக்குள்ள தொழுது கொண்டிருந்த மக்களை 61 பேரை வெட்டி படுகாயப்படுத்தி நம்ம சைபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் உள்பட மண்டையை உடைத்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த வழக்கில் சிக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய ஆதரவை பயன்படுத்தி வெட்டி போட்டு நம்ம மேலே கேச போட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள ரத்தக்கரை ஓடுது, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம. ஆனா பிறகு எல்லாம் பழுதித்தான், அது வேற விஷயம். இந்த மாதிரி காரியம் யாரு? சகோதர இயக்கம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வெட்டுன நீங்க நாங்க சகோதர இயக்கமா? எங்க ஜனாசாவை அடக்க முடியாதுன்னு சொன்னது நீங்க சகோதர இயக்கமான்னு கேட்கிறேன். சகோதர இயக்கம். அதே மாதிரி இருமேனியில கூட்டம் நடத்த போனோம். ஜமாத்துல பள்ளி போலீஸ்ல போய் இவங்களை அனுமதிக்க கூடாதுன்னு எழுதி கொடுத்தது இவங்க மீறி நடத்தணும், அது விஷயம். மங்களக்குடியில கூட்டம் நடத்த போனோம், போலீஸ்ல எழுதி கொடுத்தாங்க, மீறி நடத்தணும், கலாட்டா பண்ணாங்க. கீழக்கரையில நம்ம மர்க்கஸ்ல பாங்க சொல்றோம், போலீஸ்ல போய் பாங்க சொல்றாங்க, டிஸ்டர்பா இருக்குன்னு எழுதி கொடுத்தாங்க. மர்க்கஸ்ல பள்ளி வாசல்ல பாங்க சொல்ல தடுத்தால் போராடி பெற்று தர வேண்டிய ஆட்க கீழக்கரை 2.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது. 2.5 மாசத்துக்கு முந்தி, பழைய கதை இல்ல. 2.5 மாதத்திற்கு முன்னால் கீழக்கரையில் நம்முடைய மர்க்கஸ்ல பாங்க சொல்லும் பொழுது மைக்கு வச்சு பாங்க சொல்றாங்க என்று புகார் கொடுத்து அந்த மைக்கை கலட்டினார்கள், கலட்ட வைத்தார்கள், தீ வச்சு எரித்தார்கள். அதெல்லாம் வருது. அது மாதிரி வந்து குளச்சல்ல ஒரு மாதிரி ஸ்டேஜ போட்டு சாயந்தரம் மீட்டிங் ஸ்டேஜ போட்டு போயிட்டாங்க. உடனே 20 பேர் கும்பல் வந்து இவங்க தமுக மாவட்ட தலைவர் தலைமையில அவளையும் பிரிச்சு உடைச்சு போட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். கடைசியில கேஸ் போட்டு உள்ள போனா விடனாங்க, வழக்கு போட்டு உள்ள ஓடி தள்ளிட்டோம். மந்தாரம்புதூர்ங்கிற மர்க்கஸ்ல நம்ம தொழுது கொண்டிருந்தோம், தொழக்கூடாது பிரச்சனையாக்கி பூட்டு போட்டு வைத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் எங்க தொழுகை நடத்தவில்லை. புதுமடத்தில் மீட்டிங் போடுவதற்காக வேண்டி போலீஸ்ல போய் தடை வாங்கினார்கள். அடியக்கமங்கலத்தில் மீட்டிங் போடும் பொழுதும் இதே மாதிரி காரியத்தை செய்தார்கள். நாச்சிகுளத்தில் நிவாரண நிதி கொடுத்த, வேற ஒண்ணும் செய்யல, நிவாரண நிதி கொடுத்ததற்காக நம்முடைய சகோதரர்களை வீட்டில இருந்து இழுத்து கொண்டு வந்து சட்டையை கலட்டி, பனியனை கலட்டி, லுங்கியை கலட்டி, ஜட்டியோட ரோட்ல விட்டு விரட்டி விரட்டி ரவுடிகளை வைத்து அடித்த பாவிகள் இந்த ஹைதர் ஜவாஹிருல்லாவுடைய ஆட்கள். தெரிஞ்சுக்கிறீங்க, இன்னைக்கு அது கேஸ் இருக்குது. ஜட்டியோட ஓட ஓட விரட்டி நையப்படுத்தார்கள். அதே மாதிரி கடையநல்லூர் பள்ளி வாசலுக்குள்ள புகுந்து 25 ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருந்தாங்க. அங்க மட்டும்தான் நம்முடைய எல்லா கேசட்டுகளும் பாதுகாப்பா இருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ள புகுந்து 25 ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருந்த அத்தனை ஆடியோ வீடியோ சீடிகளையும் உடைத்து என்ன செஞ்சாங்க, நுறுக்கி ஒன்னும் பயன்படாமல் அதை ஆக்கினார்கள். அதே மாதிரி நமக்கு எதிராக எவனெல்லாம் நோட்டீஸ் போடுறானோ அதையெல்லாம் ஊரா விநியோகம் பண்ணது யாரு? இவர்கள் தான். துபாயில நம்ம புரோகிராமுக்காக போயிருக்கிறோம், மொட்டை நோட்டீஸ் போட்டு நம்முடைய பெரிய பிரம்மாண்டமான இஸ்லாம் இணைய மார்க்கம் என்ற அந்த நிகழ்ச்சியை நடக்க விடாமல் அங்க உள்ள காளிகளை வைத்து தடுத்தவர்கள் யாரு? இவர்கள். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. மஸ்ஜிது ரஹ்மான் என்ற தௌஹீது பள்ளியில போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று நெல்லையில இந்த ஹைதர் அலி பேட்டி கொடுத்தார். பள்ளிவாசல்ல நம்ம ஹெராயின் விற்கிறோம். யாரு? ஹெராயின்ல அம்பிட்டு சுத்துறாங்க. இப்ப அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் நம்மளை பத்தி சொன்னாரு, பகிரங்கமா பேட்டி கொடுக்கிறார் நெல்லையில போய். இந்த பள்ளி வாசல்ல போதைப் பொருள் விற்கிறாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு சகோதரரா? சகோதர இயக்கம் இப்ப துடிக்கிறா ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி சகோதர இயக்கமா? இந்த உட்கார்ந்துருக்கார பாயிலா பூச்சி சலாவுதீன் ஒரு தட்டுல உட்கார்ந்து ஒரு சட்டையை போட்டு வளர்ந்த அந்த ஆள அலுவலகத்தில் வச்சு நைய புடைத்து அடித்து அவரை வந்து மரண படுக்கையில் கொண்டு தள்ளினார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணார்கள். இவர்கள் சகோதரர்களா? இந்த அலாவுதீன் படுத்து அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கணும் ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி செஞ்சார்கள். பள்ளப்பட்டியில ஜமாத்து கடிதம், நாங்க தௌஹீத் ஜமாத் உங்களோட சேர்ந்து ஒழிப்போம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எழுதி கொடுத்த கடிதங்கள் இருக்கு. ஊர் ஜமாத்துல எங்களுக்கு அனுமதி கொடுங்க, தமுக ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்துக்கிட்டு தௌஹீத் ஜமாத்தை நாங்களும் ஒழிக்கிறோம். அதே மாதிரி கடையநல்லூர் மரியம்பள்ளிங்கிற ஒரு பள்ளிவாசல்ல நம்முடைய போர்டுகளை எல்லாம் உடைத்து, பள்ளிவாசல் தாக்குதல் நடத்துவானா போர்டுகள் லைட்டுகள் எல்லாம் உடைத்து சேதப்படுத்தினார்கள். ஆவணம்ங்கிற ஊர்ல ஊர் நீக்கம் செய்து அதே மாதிரி கடுமையான தகராறு பண்ணார்கள். பொட்டல்புதூர்ல ஒரே ஒரு சகோதரனை ஒட்டுமொத்த தமுகவும் சேர்ந்து ஊர் ஜமாத்தோட சேர்ந்து அவனை அடிச்சு அவன் கடையை உடைச்சு அவனை வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்தி ஒரு கடையில கூட அவனை ஜாமா இந்த தேதி வரைக்கும் 3 ஆண்டுகளாக தனியாக இருக்கிறான் ஒருத்தன் பொட்டல்புதூர் அப்துல் காதர். அதுக்கு காரணமானவர்கள் இவர்கள் தான். அது வவ்வால் அடியில்